எஸ்விசி மற்றும் ஆதித்யாரம் மூவிஸ் தயாரிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல் உலகமெங்கும். Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. வேதம் மந்திரமாக மாறுது, மந்திரம் புராணமாக மாறுது, புராணம் இதிகாசமாக மாறுது, இதிகாசம் இலக்கியமாக மாறுது, இலக்கியம் உரைநடையாக மாறுது, உரைநடை கவிதையாக மாறுது, கவிதை பாடலாகுது, பாடல் வசனமாகுது, வசனம்தான் காட்சியாகுது. அந்த காட்சி வடிவத்திற்கும் தேவை என்ன? எழுத்து தான். சேசிங் சீன் இருக்கும், சேசிங் சீனு பரபரன்னு இருக்கும். ஆனால் என் டைரக்டர் எப்பொழுதுமே கூலாக தான் இருப்பாப்புல. அந்த படத்தில் ஒன்று அந்த ஷூட் அப்போ ஃபுல்லாக செம்ம கூலு. அந்த சீனில் உள்ளே ஏறி சேஸ் பண்ணும் படத்தில் போகும்போது நான் வண்டியில் ஏறி அப்படி போகிற சீனு ஏறிக்கிட்டு இருக்கேன், வண்டி எடுத்துட்டாப்புல. அப்பாவோட லுக்கே மாறிக்கிட்டே வரும், அந்த டிரான்சிஷன் வரும். அந்த டிரான்சிஷன் ஏற்ற மாதிரி நீங்கள் உண்மையாக நினைப்பீங்க, ஆமாம் உண்மையாக இவர் வந்து ஸ்டாப் பண்ணி ஃபுட்டே கிடைக்காம தான் இவர் இறங்கிருக்கு வந்துட்டு இருக்காரு. அந்த 3 days அவர் ஒரு மேஜிக் பண்ணார். ஓ ஓகே. ஸோ உடம்புலாம் ஒரு மாதிரி அந்த மாதிரி சாப்பிட முடியாது, உங்களுக்கு ஃபுல்லாக இங்கே க்ளூ பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க, எதுவுமே பண்ண முடியாது. நடக்கிறதுமே கால் ஒரு மாதிரி வச்சு தான் நடக்கணும். நான் ரெகுலர் ஹீரோ கிடையாது, கதையோடக்கான ஒரு விஷயம் இருந்தது. அப்போ அதை தான் நம்ம பண்ணி ஆகணும். இன்னைக்கு காலையில் கூட அந்த படத்தை பார்த்து சொன்னாங்க, இமேஜ்ன்ற ஒரு விஷயத்தை தூக்கி அப்படியே தூர போட்டுட்டு இப்படி பண்ணிட்டீங்கன்னே யாருமே பண்ண முடியாது. எஸ், பண்ண மாட்டாங்க. ஆண்டவனே நீ ஆல்பவன் இல்லையா? கஷ்டங்களை தாண்ட வைத்தாய், கண்ணீரில் நீந்த வைத்தாய், கோடிகளை கொட்டி கொடுத்து கோமாளி ஆக்கி விட்டாய். அப்படியான இந்த வரிகள்லாம் வந்து அந்த விஷுவல்ஸோட இவன் பண்ணியிருக்கிற விஷுவல்ஸோட, அது பிருந்தா மாஸ்டர் ஒரு 24 லொக்கேஷன் பார்த்துருந்தான் எங்கள் ஊர்லேயே. அப்பா வந்து சிம்பு சார் மாதிரி ஆட வைக்கலாம், ஏன்னா அப்பா ஒரு மாதிரி தானே ஆடிட்டு இருக்காரு, நம்ம டிஃப்ரெண்ட் டான்ஸாகவே ஃபுல்லாக ஆட வச்சிடலாம் அப்படின்னு சொல்லும் போது தான் சரி போயிட்டு பண்ணோம். ஒஸ்டில் அவர் மூவ் பண்ணிருப்பாரு. சார் இப்போ எல்லாரும் சொல்லுவாங்கல்ல இந்த மீம் லாங்குவேஜில் டிஆர் சார் வந்து கேர்ள்ஸ் தொடாமல் நடிப்பாருன்னு, அந்த மாதிரி இதில் நீங்கள் ஹீரோயின் எப்படி ஃப்ளோர் மூமெண்ட் தாண்டி எப்படி? அது தொடலைன்னா அவர் ஹீரோனா, தொட்டா தான் இருந்த கதை. சின்ன முள்ளு சிங் சிங், பெரிய முள்ளு சங் சங், சின்ன முள்ளு சிங் சிங், பெரிய முள்ளு சங் சங், ரவுண்ட் த கிளாக் மைண்ட் த பிளாக். வணக்கம். வணக்கம் எப்படி கார்த்தி. இருக்கீங்க சார்? ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒருத்தர் பேர் சொல்லி ஃபர்ஸ்ட் சொல்லி வணக்கம் சொல்லி. சரி, எப்படி சார் இவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கீங்க? ஒரு ஸ்வீட் அண்ட் கைண்ட் எப்படி அது ஆல்வேஸ் பார்க்க முடியுது? என்னது இலவசமாக இதயத்துக்குள்ளே சேர்ற அழுக்க கஷ்டப்பட்டு கழுவி விட்டுறோம்னு அர்த்தம். சார் பயங்கரமாக பேசுகிறீங்களே சார். இந்த மாதிரி பேச தெரியாம தான் சார் சிங்கிளாக சுற்றிட்டு இருக்கோம். சரி, ஒரு டிப்ஸ் கொடுங்க சார். இந்த மாதிரி நீங்கள் யங் ஏஜில் பேசி எவ்வளோ பிக்கப் லைன்லாம் போட்டு இந்த மாதிரி சொல்லுங்கள் சார். என்னென்ன அடிக்கடி எமோஷன் ஆகக்கூடாது. எமோஷன் ஆனால் மோஷனே ஒழுங்காக வராதுன்றதான் வாழ்க்கை கற்றுக் கொடுத்துருக்குறது. அந்த எமோஷனை கொஞ்சம் குறைக்கிற பொழுது கொஞ்சம் எங்கு சஸ்டெயின் ஆகுது. ஓகே. ஸோ இந்த நேரத்தில் வந்து இயக்குனர் அவதாரம் எடுத்திருக்கிற நம்மளுடைய உமா அவர்களுக்கு வந்து பெரிய வாழ்த்துக்கள். சீரியஸ்லி ப்ரோ, ரொம்ப ஒரு மாதிரி ஹம்பிள் அண்ட் கைண்டாக, ஒரு மாதிரி சைலண்டாக டேரக்டர் ஆனதுனால அந்த பக்குவமா தோனி மாதிரி ஆயிட்டீங்க. சைலண்டாக தோனி சைலண்டாக ஓரமாக உட்கார்ந்து இருக்கிற மாதிரி. அப்படி இல்லை ப்ரோ. ஓகே, கப்பு வாங்கி கொடுத்துட்டு வந்து இல்லை ப்ரோ அப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லைக் அந்த மாதிரி பார்க்குறப்போ டேரக்டராக உங்களை பார்க்கும்போது அந்த நேமில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா இந்த ஒரு லெகசி இன்னொரு பக்கம் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்றது தோணுச்சு. ஃபஸ்ட்டு எப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஷாட் ஒன்று எடுத்திருப்பீங்களே, எடுத்து ஓகே நம்மளுமே நம்மளை வந்து ப்ரூவ் பண்ணிக்கிட்டோம், அப்பா பேரையும் காப்பாற்றிட்டோன்ற அந்த ஒரு ஃபஸ்ட்டு ஷாட் நீங்கள் எடுத்தது, அது எதுவாக வேணாலும் இருக்கலாம் டில் ஷூட், அந்த ஒரு ஷாட் வந்து உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தது அந்த ஷாட் எது? ஆக்சுவலாக இதை வந்து மூவி கிட்டத்தட்ட டுவர்ட்ஸ் எண்டில் தான் நம்ம டேரக்டராக ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஸோ அது ஆக்சிடென்டலான டேரக்டர் தான். நீங்கள் பூஜை போடும் போதுன்னா பார்த்தீங்கன்னா நான் ஃபோட்டோவில் ஒளிஞ்சிருப்பேன், ரொம்ப ஷையான பர்சனால. ஸோ அந்த மாதிரி தான் வந்தது. ஸோ எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்களோ அதுக்கப்புறம் நம்ம பார்க்கும்போது அப்போட கமிட்மெண்ட் தான் எனக்கு ரொம்ப, இப்போ நீங்கள் சொன்னீங்களா ஒரு ஷார்ட்னு சொல்ல முடியாது, அப்போட எஃபர்ட். ஸோ அந்த இந்த லுக்குக்கான இது வந்து அவர் ரொம்ப மெனக்கட்டிருக்காரு. அதை நீங்கள் பார்க்கும்போதே அது ஒரு என்ன சொல்ல லைஃப் ஆஃப் பெயின் மாதிரி இருக்கும். ஒரு லைஃப்பை வந்து ஒரு சாங்கில் நம்ம காட்டியிருப்போம். ஸோ அது நம்ம பார்க்கும்போது எனக்கு ஓகே. ஏன்னா ஒரு டைமில் டிஃப்ரெண்ட் டைம் லைனில் நடக்குது. ஒரு 7 வருஷம் திங்க வந்து நீங்கள் ஒரு சாங்கில் நீங்கள் கன்வே பண்ணணும். டைமும் நம்ம 3 நாளில் தான் அந்த சாங்கை நம்ம ஷூட்டும் பண்ணணும். அவர் அதுக்கு போட்ட எஃபர்ட்டை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு இது இருக்கும்ல, ஒரு நம்பிக்கை. அதுதான். ஓகே. ஸோ அடுத்து ஆண்ட்ரூஸ் ப்ரோ, பயங்கர மாதிரி நம்ம பார்த்து ரசிச்ச டிவி ஷோஸ்ல இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி பளிச்சுன்னு இருக்கீங்க சார். ரொம்ப சீரியஸ்லி. ஆக்சுவலி என்னன்னா ஒரு 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 கலைத்தாயினுடைய புதல்வர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அண்ணன் சமுத்திரகணி அண்ணன், தம்பிராம அண்ணன், இந்த காம்போவில் நம்ம ஓரஞ்சாரமாக நின்னாலே நமக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும். அது அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ண ஒரு படம். அவங்களுடைய ப்ராடக்ட் உமாபதி ராமையா அப்படிங்கும்போது அவங்களுடைய தயாரிப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு செதுக்கல்.
இந்த விஷயங்களெல்லாம் நிறைய எனக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது இந்த படத்தில் நடிக்கும்போது. ஃபஸ்ட்டு இன்கேஸ் ஒரு படம்னாலே ஒரு எக்ஸைட்மெண்ட்டு, அதில் உள்ளுக்குள்ளே நமக்கு நடிக்கிறதுக்கான நம்மளை நாமே நம்மளுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு, அழகான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க களத்தில். எங்கள் அண்ணனுடைய முருகப்ப சென்றாயனுடைய ரைட் ஹேண்டாக நடிச்சிருக்கிறேன் நான், ஷாகுல் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில். ஸோ படத்தில் நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும் அந்த கேரக்டர். ஆமாம், பயங்கர விறுவிறுப்பாக எனர்ஜெட்டிக்காக இருந்தது. இன்ஃபேக்ட் இப்போ நீங்கள் பேசும்போது ஒரு ஓப்பனிங்கில் ஒரு டைலாக் அடிச்சாரு பாருங்க, அந்த மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டில் கேமரா ரோல் ஆகிறதுக்கு முன்னாடி ஆஃப் த ஸ்க்ரீன் ஆஃப் த ரோல் எல்லாமே வச்சுக்கலாம். நொறுக்கி தள்ளுவார் அண்ணன். அதுலேருந்து நம்ம சிதறதை எடுத்துட்டோம்னாலே நமக்கு டெவலப் ஆகிடும். நானே இப்போ நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, ஒரு சீன் தொடங்கணும்னா அந்த சீன் அப்போ மட்டும் இல்லை, அந்த சீன் தொடங்குறதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட அந்த கேமராலாம் செட் பண்ணிட்டு இருப்பாங்களா, அப்போவே செல்லக்குட்டி வாடா இங்கே வாடா, இது எந்தாண்டா நீ பேச போகிறேன், இதாண்டா நான் பேச போகிறேன்டா, ரைட் ஓகே போலாமாடா அப்படின்னு ஒரு 7 தடவையாவது குறையாம பண்ணிட்டு அப்புறம் டேக் போவோம். ஏன்னா அங்கே மிஸ் ஆகக்கூடாதுறான்னு. ஸோ அதில் அந்த 7ஆவது தடவை இன்னும் செதுக்கி தட்டி டிங்கரிங் பார்த்துருவாரு எங்கள் அண்ணன். தம்பி இந்த வார்த்தையை போடுறா, அது நல்லா இருக்கடான்னு பண்ணும்போது எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு ஹைலி பெய்டு ஒரு ஸ்கூலில் படித்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி விஷயத்த படிச்சு கொடுத்தீங்களா? ஃபீஸ் கொடுத்தீங்களா? அதெல்லாம் கொடுத்துட்டேனே சார். என்ன சார், எங்கள் அண்ணனுக்கு என்னையவே கொடுத்துட்டேன். அப்புறம் அவ்வளோதான். இது அந்த உங்கள்கிட்ட இருந்து வந்ததுதான் சார். ஆமா. அவர் பழகிட்டாரு, கத்துக்கிட்டாரு சார். இது எப்படி சார் நீங்க பீங் ரைட்டரோ ஒரு டைரக்டரோ இல்லை ஆக்டரோ நீங்க கெப்டா நீங்க ஸ்கிரிப்ட் எழுதுறதுனால அந்த பழக்கமா சார் இது, இல்லை ஃப்ரம் த பிகினிங் ஸ்டேஜ் இந்த மாதிரி நீங்க ஒரு ஸ்டேஜ் பண்ணிக்கிற விஷயங்கள் பழக்கமாயிடுச்சா சார்? அடிப்படையில் நம்ம தமிழ் அதான் இல்லையா, தமிழ் என்பது இந்த உலகத்தினுடைய முதல் மொழி தமிழ், முதல் இசை பறை, அது மாதிரி முதல் அப்படின்றது. அப்போ அது தாய்க்கு கொடுக்குற மரியாதை தமிழுக்கு கொடுப்போம். அந்த தமிழ் அப்படின்றது ஒரு தாய்மொழி. இப்போ குஜராத்தியில் பிறந்தால் கூட, குஜராத்தியில் பிறந்தார், இந்த இந்திய நாட்டுக்கே அவர் தேசப்பிதா. அவருடைய சுயசரிதை எதில் எழுதினார்? காந்தியடிகள் தன்னுடைய குஜராத்தி மொழியில் தான். அப்போ இது தமிழ் தான் நம்ம மிகப்பெரிய இந்த ஆற்றலை கொடுக்குது. அப்போ உச்சரிக்க சுகம் கொடுக்குது இல்லையா. ஒரு டிஎம் சௌந்தரராஜன், ஒரு கண்ணதாசன், ஒரு எம்எஸ் விஸ்வநாதன், ஒரு எம்ஜிஆர், இதுகளையெல்லாம் பார்த்துட்டு தான் மெட்ராஸுக்கு வந்தோம். மெட்ராஸில் மாதிரி என்ன சின்ன மாமியா விடா இருக்குது ஒன்றும் கிடையாது. அப்போ இந்த தமிழ் அது நம்மளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குது? அன்பை சொல்லிக் கொடுக்குது. அது தாய்மொழின்றதுனால. கொஞ்சம் கற்பனை வளம் இருக்கிறதுனால சிந்திக்க சொல்லிக் கொடுக்குது. சிந்தனை அடுத்த கட்டத்துக்காக எழுத சொல்லிக் கொடுக்குது. எழுதுறது இப்படி சரியா அப்படின்றத எதுக்கு இருக்கிற அதை ரசனை அதை ஊக்குவிக்கிற பொழுது இப்போ எழுதுனது சரிதான் போல இருக்குது அப்படின்றது. ஸோ அப்போ அந்த எழுதுறது தான் முதல்ல. எவ்வளவு இப்போ இந்த உலகத்தினுடைய முதல் விஷயம் என்பது வேதம் தான். நான் அதை சொல்லுவேன். வேதம் அடுத்து புராணமாக மாறுது. புராணம்தான் சரி, வேதம் மந்திரமாக மாறுது, மந்திரம் புராணமாக மாறுது, புராணம் இதிகாசமாக மாறுது, இதிகாசம் இலக்கியமாக மாறுது, இலக்கியம் உரைநடையாக மாறுது, உரைநடை கவிதையாக மாறுது, கவிதை பாடலாகுது, பாடல் வசனமாகுது, வசனம்தான் காட்சி ஆகுது. அவ அந்த காட்சி வடிவத்திற்கும் தேவை என்ன? எழுத்து தான். வேதம் எழுத்து முதல், காட்சி படிவம். ஆக இந்த படிவத்துக்கு தேவை எழுத்து தானே. அப்போ எழுத்தே நேரடியாக நம்ம மண்டையில் வாங்கிட்டோம் அப்படின்னம்னா அது இறைவனுடைய ஆசீர்வாதம். எங்கள் அப்பாவோட அந்த தமிழ் ஆகும். ஸோ நம்ம கிராமப்புறத்தில் பிறந்த காரணத்தினால இந்த அனுபவங்கள் அதிகம் இல்லையா. நகரத்தில் பிறந்தவர்களுக்கு கிராமத்தில் பிறந்தவர்களுக்கு என்ன, நீ தம்பி கும்போணத்துக்குள்ள தானே. ஆமாம் சார். ஆமாம், கோயில்களின் நகரம் தானே. ஆமாம் சார். எதுக்கு கோயில்கள் நிறையா வச்சாங்க? அப்போ அந்த காலத்தில் ஏகப்பட்ட பாவங்கள் பண்ணியிருக்கிறாங்க. இல்லை சார், அது கொஞ்சம் பாவங்கள் பண்ணியிருக்காங்க. அந்த பாவங்கள் பண்ணினவங்க இந்த இடத்துல அதுதான் பாவம்னா ஒன்றும் இல்லைப்பா. இப்போ ஏதோ அதிர்ந்து திட்டா ஒருத்தன் அழுதுட்டான்னா அந்த காலத்துலலாம் ஐயோ 7 வருஷத்துக்கு முன்னால் நான் ஒருத்தனை பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி அழுதுட்டானே, அதனால தான் இன்றைக்கி நீ எங்கள் வீட்டில் மாடு கண்ணுக்குட்டி போட செத்து போச்சோ அப்படி நேராக கோயில் ஓடிடுவாங்க. அதையெல்லாம் பாவம்னு நினச்சான். இன்றைக்கி எங்கள் ஐயா இப்படி வச்சுக்கிட்டு அறுக்கிறான். வலிக்குதா என்னையா அழுக்கிறவங்களுக்கு வலிக்காதையா? ஏய் வலிக்குதான்னு சொல்கிறேன். பாதி கழுத்து அறுத்த பிறகு வாய் எப்படா பேசும் அப்படி மாதிரி. ஸோ எழுத்து என்பது தாய் இல்லை தம்பி. ஆனால் எங்கள் ஊருக்கு இப்படி ஒரு டெஃபினேஷன் கொடுத்து நான் பார்த்ததே இல்லை சார். என்னென்னமோ சொல்லுவாங்க, கடைசி இந்த 2 வரியில் எங்கள் ஊரை முடிச்சிட்டிங்களே சார். இல்லை, அதை தாண்டி உங்கள் ஊரில் ரொம்ப குறிப்பான விஷயம், உங்கள் ஊர் தெருக்களில் சந்து பொந்தில் நீங்கள் கோழிக்குண்டு விளாண்ட இடத்துலலாம் நாங்கள் படப்பிடிப்பு நடத்தியிருக்கிறோம். சொல்லி முடிக்கிற வரைக்கும் பதட்டமாகவே இருந்துச்சு. ஆமாம், அவ்வளவு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் எடுத்துருக்குறாங்க. 2 விஷயம் தம்பி. பயம் இல்லாமல் வாழுங்க. தப்பு பண்ணிட்டீங்கன்னா மன்னிப்பு கேட்டு வாழுங்க. அது 2க்குமான ஒரு விஷயம் தானே. ஏன் கோயில் இருக்குன்னா, அம்மா அப்பா உசுரோடு இருக்கிற பொழுது கோயிலுக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது. நானே தைரியமாக சொல்கிறது. அம்மா அப்பாவோட என்ன தெய்வம்? வாய் பேசும் தெய்வங்கள்ல. இந்த வாய் பேசும் தெய்வங்கள் மேலே கிளம்பிட்டாங்கன்னா அப்போ யார் சொல்லி நம்ம கேட்க மாட்டோம். அம்மா அப்பா சொன்னால் தான் அதை கூட அரைகுறையாக கேட்போம். எப்படி ப்ரோ நீங்கள்? இல்லை வாழ்க்கை நானும் அப்படி தானே.
ஆனால் அம்மா அப்பா கிளம்புன பிறகு போட்டா கூட என்ன பேசும், இன்னும் கொஞ்சம் இப்போ எங்கள் அம்மா கூட இன்னும் கொஞ்சம் கூட பேசியிருக்கலாம், பழகிருக்கலாம். அது வாழ்க்கை யதார்த்தம், அவசர உலகம், ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் அம்மா அப்பாவுக்கு பிறகு நம்ம யாரை நம்பி எதை பற்றி வாழ்வது என்றால் அதான் கோவில். அந்த கோயிலில் போய் நீ சிவனையோ இல்லை கர்த்தரையோ அல்லது பள்ளிவாசலுக்கு போகிற பொழுது 786 என்ற நாமகரணத்தை பார்க்கிற பொழுது அது அல்லாவையோ, அந்த அல்லாவை பார்க்கிற பொழுது உன் தாய் தந்தையை நினை. நீ கர்த்தரை பார்க்கிற பொழுது 2 பிம்பமாக மாற்றி உன் தாய் தந்தையை நினை. நீ சிவனையோ முருகனையோ விநாயகனையோ பார்க்கிற பொழுது அந்த இடத்துல உங்கள் அம்மா அப்பா வச்சு பாரு. இந்த உலகத்தில் அம்மா அப்பாவோட தெய்வம் என்ன? ஸோ அதுதானே கோயில்கள் என்பது அம்மா அப்பா இல்லாதவர்களுக்காக கட்டப்பட்டது. எனக்கு ஒரு பர்சனல் கனெக்ட் இருக்குது. நம்ம ஸ்கூல் டைம் படிக்கிறப்போ வந்து அங்கே சேது படம் வந்து ஷூட்டுக்கு இங்கே வந்து போய் பார்த்துட்டே இருப்போம். அந்த படம் வந்து விக்ரம் சார் வந்து பின் நாட்கள் வந்து நிறைய இடங்களில் சொல்லியிருக்காரு, நான் அந்த ஒரு பிரேக்காக வெயிட் பண்ணேன், அந்த இடம் அந்த படம் வந்து எனக்கு இன்னொரு தளத்துக்கு கொண்டு போச்சுன்னு. எனக்கு வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ இன்பில்ட்டாக அது மனசில் பதிஞ்சிருச்சு. நம்ம ஊருக்கு வந்து ஒரு படம் எடுக்க வந்தாங்கன்னா இவங்க ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு மாதிரி அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக ஏதோ நடந்துருன்ட்டு நிறைய படங்கள் நடந்திருக்கு. அந்த விதத்தில் ஐ ஆம் ஸோ ஹாப்பி அபவுட் தட் நீங்கள் எடுத்திருக்கீங்க. இந்த ஒரு காம்போவாக வரீங்க, இவர் அறிமுகமாகிறார் இயக்குனராக பார்க்கும்போது எனக்கு அந்த பர்சனல் சென்டிமெண்ட் ஒர்க் ஆகுது சீரியஸ்லி. அந்த விதத்தில் வாழ்த்துக்கள் பிரதர். ஸோ நீங்கள் ரசித்து பயங்கரமாக ஷூட் பண்ண மொமெண்ட் இன் கும்பகோணம், அதை தான் பகிர்ந்துக்க முடியும். கோயில் அங்கே அந்த கோயில் பயங்கரமாக இருந்தது. ஸோ அது எங்களுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அதே மாதிரி ரோடு வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி அந்த சைடில் இருந்தது. எங்களுக்கு என்ன ஷூட்டிங்க்கு ஸ்பேஸாகவும் இருந்தது. நைட் டைமில் உங்களுக்கு தெரியும் ஹைவேல வந்து போயிட்டே இருக்கும். பட் எங்களுக்கு நல்ல ப்ரீத்திங் ஸ்பேஸ் இருந்தது. அதே மாதிரி 2-3 வீடும் எங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆத்தென்டிக்காக இருக்கும்ல. ஸோ அதுவும் அமைஞ்சது. ஏஸ்தட்டிக்காக நீங்கள் ஃப்ரேமில் பார்க்கும்போது ஏஸ்தட்டிக்காக நல்லா அமைஞ்சது. ஸோ ரொம்ப தேங்க்ஃபுல் டு கும்பகோணம். பீப்புள் ரொம்ப ஸ்வீட், ரொம்ப தங்கமா என்ன பார்த்தாலே சொல்லுவாங்க, அதை வெளில காட்டிக்கிறது இல்லை, அதனால இப்பயே தெரிஞ்சுக்கணும். கும்பகோணம் பீப்புள் ரொம்ப ஸ்வீட் தான். தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்ஸ். இதுக்கு மேலே நான் வேற ஏதாவது கேட்டேன்னா நான் சொல்லி கொடுத்து கேட்குறேன்ற மாதிரி நினச்சிருவாங்க. கும்பகோணத்தில் இன்னும் மறக்க முடியாத ஒரு சம்பவம் இருக்குது. அண்ணன் ஷூட்டிங்கில் சொல்லும்போது என் டார்லிங் சொல்லுவாப்புலன்னு நினச்சேன். ஆனால் அது என்னென்னா அந்த ஒரு சேசிங் சீன் இருக்கும். சேசிங் சீனும் பரபரன்னு இருக்கும். ஆனால் என் டைரக்டர் எப்பொழுதுமே கூலாக தான் இருப்பாப்புல அந்த படத்தில். ஒன்று அந்த ஷூட் அப்போ ஃபுல்லாக செம்ம கூலு. அந்த சீனில் உள்ளே ஏறி சேஸ் பண்ணும் படத்தில் போகும்போது நான் வண்டியில் ஏறி அப்படி போகிற சீனு ஏறிக்கிட்டு இருக்கேன், வண்டி எடுத்துட்டாப்புல. ஆக்சுவலாக அந்த இடத்தோட எனர்ஜி, பாசிட்டிவ் எனர்ஜி தான் இந்த அசம்பாவிதம். இல்லாட்டி ஆக்சுவலாக ஒரு உயிருக்கே அந்த டைம் அந்த மாதிரி ஒரு பரபரப்பு. ஷார்ட் பிளான் அவர் எடுக்கணும், நான் ஏறணும். அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல எடுத்து டோர் சவுண்டு தான் ஒரு கியூ டிரைவ் பண்ற ஆளுக்கு வந்து கியூ வந்து ஒரு டோர் சவுண்ட் கிட்ட வண்டி எடுத்துட்டாரு. 2வது டோர் ஓப்பன்லயே அவர் இப்படி போயிட்டு இருக்கிறாரு. அவ்வளோ சீரியஸான சீன். விழுந்தா கிட்டத்தட்ட சிரமம் தான். ஒரு 1/2 கிலோ காலி ஆயிருக்கு இந்த பக்கம். ஆனா புடிச்சு தொங்கி உள்ள ஏறி முடிச்சோன்னுமே சொன்னாப்ல, சார் சூப்பர்னு கரெக்டாக பிடிச்சிருந்தீங்க, உள்ளே ஏறிட்டீங்க நீங்கள் அப்படின்னு. அது ரொம்ப நேச்சுரலாக. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பயத்திலே நிப்பாட்டே இது பண்ணுவாங்களே. அந்த கேட்குறப்ப ஒரு மாதிரி அவர் அந்த கேரக்டராகவே வாழ்ந்துட்டாரு. உண்மையாவே இந்த மாதிரி நடந்தா என்ன பண்ணுவாங்க, அப்படி அதுல என்ன பண்றாருன்னா உள்ள இருக்கிறவனை வெட்டி ஒரு மிதி அந்த இதுலயே போ என்ன நான் பிடிச்சிட்டு இருக்கேன் உள்ள. ஆக்சுவலா அதுக்காக தள்ளியாங்கிற மணிக்கு தள்ளி உள்ள கொண்டு போய் ஃபிட்னஸ் தான். ஃபிட்னஸ் அண்ட் ஒரு ஆர்டிஸ்டா அவர் பயங்கரமா பண்ணிட்டாரு. நானும் வண்டி எடுத்து மயக்கம் போட்டிருப்பேன். நீங்க என்னடானா பிடிச்சி உள்ள வரைக்கும் போயிருக்கீங்க. அந்த அனுபவம் மறக்க முடியாத அனுபவம். ஆமாம்மா, நீ சொன்ன மாதிரி அந்த இடத்துல ஆஃப் ஆகி நிறுத்துங்கன்றதான் போச்சு. நிறுத்திருந்தானா அவரை வண்டி ஏறி நிறுத்திருந்தா வண்டி அவர் மேல ஏறி இருக்கும். ஆமா, அதுதான் அந்த அளவுக்கு இருக்கும். நிறுத்திருந்தாருன்னா உள்ள விழுந்திருப்போம். ரொம்ப ரிஸ்கியான திங். இன்னைக்கு இவ்வளவு ரிஸ்கான சாட்டு ஜாலியா சிரிச்சுட்டே சொல்றீங்க. இல்ல ஏன்னா ஜாலியா ஹேண்டில் பண்ணாங்க. அதான் எந்த கோயில்கள் நகரம்ல காப்பாத்தி முடிச்சாரு அங்க எண்டிங். ஓகே சார், இந்த ஃபர்ஸ்ட் லுக் ஒரு கெஸ்ட் போட்டிங்களா, அது யாருன்ற மாதிரி போஸ்டர்ஸ் வந்து அங்கங்கே போனப்போ சோஷியல் மீடியாவில் நான் ரொம்ப நேரம் ஜூம் பண்ணி பார்த்துருந்தேன். ஏன்னா கண்டே பிடிக்க முடியல. இந்த லுக் செட் பண்ணியிருப்பீங்களா ஃபஸ்ட்டு, அப்படி நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த அப்பாவை பார்க்குறப்ப எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? இது வந்து நம்ம அந்த கதையாகவே அப்பா எழுதுனதும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக எழுதியிருக்காரு. ஒரு எப்படி ஒரு கோபுரத்தில் இருக்கிற வந்து கீழே தள்ளுறதுக்கு இப்போ இந்த ஒரு விஷயம் மட்டும் பண்ணாமல் இருந்ததுன்னா அவர் கடவுளுக்கு ஈக்குவலாக பார்த்துருப்பாங்க. அந்த ஒரு விஷயம் அது ட்ராப், அந்த கால சூழ்நிலை டெஸ்டிங், கடவுள் டெஸ்ட் பண்ணுவார்ல, டெஸ்ட் பண்ணுறாரு. இல்லை இந்த டைலாகே கணேசா சொல்லியிருப்பாரு. என்னங்க இவங்க இப்படி பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லும் போது அவர் சொல்லுவார் கடவுளுக்கே பிடிக்காது. ஓகே, டைலாக்காவே இருக்காது. அப்போ அவன் கடவுளுக்கு ஈக்குவல்னா கடவுளுக்கே பிடிக்காதுல்ல. அதெல்லாம் எல்லாத்துக்கும் ஒரு இது பண்ண. நான் டெஸ்ட் தான் வச்சேன். அவர் மேலே இல்லை, நான் டெஸ்ட் வச்சேன். அவன் பாஸ் ஆகணும் ஃபெயில் ஆகணும் அவனோட விதி, அவனோடது. ஓகே, நல்லா இருக்கு இது. ஓகே, நம்ம ரியல் லைஃபோட கனெக்ட் பண்ணிக்கிற முடியாது. அந்த இருக்கும் போது அந்த கேரக்டர் வந்து ரொம்ப ஒரு நீங்க அந்த கேரக்டர் வரும்போதே உங்களை அறியாம எமோஷனலா கனெக்ட் ஆவீங்க. மேட்டர் ஆஃப் 3 days அதான் சொல்லலாம். அப்பாவோட லுக்கே மாறிக்கிட்டே வரும், அந்த டிரான்சிஷன் வரும். அந்த டிரான்சிஷன் ஏற்ற மாதிரி நீங்க உண்மையாக நினைப்பீங்க, ஆமா உண்மையாக இவர் வந்து ஸ்டாப் பண்ணி ஃபுட்டே கிடைக்காம தான் இவர் இறங்கி வந்துட்டு இருக்காரு. அந்த 3 daysல அவர் ஒரு மேஜிக் பண்ணாரு. ஓ ஓகே. ஸோ உடம்புலாம் ஒரு மாதிரி அந்த மாதிரி
சாப்பிட முடியாது. உங்களுக்கு ஃபுல்லா இங்க க்ளூ பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க, எதுவுமே பண்ண முடியாது. நடக்கிறதுமே கால் ஒரு மாதிரி வச்சு தான் நடக்கணும். ஸோ அது ஒரு மாதிரி இல்லை அந்த காலில் நடக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அது அதே மாதிரி வச்சு குனிஞ்சு அதில் அது இன்னொன்று அண்ணன் கூட சொல்லிட்டு இருந்தார் அன்னைக்கு, இந்த பசை கசியெல்லாம் தடவி பயவில்லை வெயில் வெடிக்குது வெவிகால படிச்சு நம்ம அந்த கத்திரி வெயில் சொல்லுவாங்கல்ல அந்த டைம்ல மே மந்த்து. இது நம்மளுக்கு இது ஒரு பெரிய பட்ஜெட்டு வெளிநாட்டிலேருந்து கொண்டு வந்து உடம்பு வலிக்காத அளவுக்கு மேக்கப் போட அளவுக்கு பட்ஜெட் கிடையாது. அட் தட் சேம் டைம் இந்த 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 கேரக்டரை அது பெயின் தானே. அப்போ நான் ரெகுலர் ஹீரோ கிடையாது, கதையோடக்கான ஒரு விஷயம் என்பது. அப்போ அதை தான் நம்ம பண்ணியாகணும். இதை வேற ஒருத்தர் பண்ணுவாங்களான்னா நிச்சயமாக பண்ண மாட்டாங்க. இந்த கதாபாத்திரத்தை இன்னைக்கு காலையில் கூட இந்த படத்தை பார்த்து சொன்னாங்க, அண்ணே இமேஜ்ன்ற ஒரு விஷயத்தை தூக்கி அப்படியே தூர போட்டுட்டு இப்படி பண்ணிட்டீங்கண்ணே, யாருமே பண்ண முடியாது. எஸ், பண்ண மாட்டாங்க. ஆனால் இப்போ ஏற்பட்ட ஒரு அழுத்தமான ஒரு பதிவு என்பது போய் மக்களுக்கு போய் சேரணும். நம்ம எத்தனையோ தொழிலதிபர்களை பார்க்குறோம், சில பேர் மட்டும்தான் இதயத்துக்கு பக்கத்தில் வருவாப்புல. தம்பி சொன்ன மாதிரி அந்த விஷயம் மட்டும் நடக்காமல் இருந்தால் ஆண்டவனுக்கு ஈக்குவல் தான். உலகத்தில் மிகப்பெரிய பொசஷனஸ் கடவுள் தான். ஆமாம், சாமி அப்படின்னு ஒரு மனிதன் சக மனிதனை பார்க்குற பொழுது கோயிலில் இருக்கிற சாமி தான் முழிப்பான், யாரடா சாமியை கூப்பிட்றான்னு பார்த்தா, ஓ அங்கே ஒரு ஆளை பார்த்து ஒரு ஆள் கூப்பிட்றானா, கொய்யால் அவனும் ஆமான்றானா, இவன் சாமின்னு கூப்பிட்றான், அவன் தலையாட்டுறான்னா அவன் தான் டென்ஷன் ஆவான். அப்போ ஒரு மனிதன் அபரிதமான வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து ஒன் டேயில் வந்து சேருதுன்னா அது எப்படி கடவுளுடைய நாலேஜ் இல்லாமல் வருமா? படைத்தது அவன் தான் அப்படி நம்புற பொழுது அந்த இம்சையை கொடுத்ததும் அவன் தானே. ஏன் கொடுத்தான் அப்படின்னா அபரிதமான வளர்ச்சி. ஸோ அந்த அபரிதமான வளர்ச்சி போகிற பொழுது தான் நம்ம மனிதர்களுக்கு துயரம் வருது. ஒரு பிச்சைக்காரன் கீழே விழுந்துட்டா செய்தியா இல்லையா? ஒரு தொழிலதிபர் கீழே காரை விட்டு கீழே தடுமாறினாலும் ஒரு செய்தி. அதுதானே விஷயம். அப்போ உயரத்துக்கு போகிற பொழுது தான் மனிதன் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்றது. ஜாக்கிரதையாக இல்லை, அதான் இந்த கதாபாத்திரம். ஜாக்கிரதையாக இருந்திருக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்கலாம், அது நம்ம வெளியே தெரியாது. தெரிஞ்சிருந்தா அவ்வளோ கஷ்டப்பட்டு உயர்ந்த ஒரு மனிதனுக்கு எப்படி ஜாக்கிரதையாக இருக்கணுன்ற ஒரு உள்ளுணர்வு ஏன் போய் சேரல. அப்போ இங்கே எல்லா மனிதர்களுமே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான். கடவுள் பார்வையில் வேற ஆள் ஆர்டிஸ்ட்டு. கதாபாத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு, நடித்தோம், கலைச்சோம், கிளம்பணும், தானே வாழ்க்கை. ஸோ அவருக்கு கொடுத்த கதாபாத்திரம், அந்த தொழிலதிபருக்கு கொடுத்த ஒரு கதாபாத்திரம். இறைவன் தான் படைத்தான், இறைவன் தான் உயர்த்தினான், இறைவன் தான் கீழே தாழ்த்தினான். ஏன் படைத்தான், ஏன் உயர்த்தினான், ஏன் தாழ்த்தினான், அந்த கேள்விகளுக்கு படம் தான் இந்த கதை. அப்போ இதில் வந்து ஒரு மயிரிழையில் உயிர் தப்பினான்ற மாதிரி ஒரு பெண்கள் சார்ந்த ஒரு கதாபாத்திரம் படைக்கிற பொழுது ஒரு ரத்த கண்ணீரை இமாராதா ஐயாவை தவிர்த்து யாராவது பண்ணியிருக்க முடியுமா? சிவாஜி ஐயா இவன்தோ பெரிய நடிகர் சிவாலியை தான், எம்ஜிஆர் ஐயா ஜெமினி பண்ணியிருக்க முடியாது, அவர் தான் பண்ணியிருக்க முடியும். அது மாதிரி ஏன் ஒரு பெண்ணிடம் ஒரு எம்என் ராஜம்னு ஒரு அம்மா வந்து காலில் வெட்டிக்கிட்டு உதைக்கணும் யாரை? எம்ஆர் ராதா ஐயாவை மேலேருந்து. இப்போ கூட சமீபத்தில் பேட்டி கொடுத்துருப்பாங்க, ஒரு உதைக்கிறாங்க, உதைச்சிட்டு அந்த அம்மா விழுந்துட்டாங்க. எம்ஆர் ராதா ஐயா இப்படி இருப்பாங்க, எம்என் ராஜம் உதைச்சிட்டு இவங்க அன்பேலன்ஸ் ஆகி விழுக்கிறாங்க, மறு உதைச்சி. அப்போ ராதா ஐயா போகிறாங்க, பாரு அண்ணே இல்லைண்ணே எப்படின்னு, நீ இப்போ உதைச்சிக்கிட்டே இருந்தால் உண்மை கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. நான் விழுக போகிறதுன்னா நீ ஒரு முறை அழுத்தி அப்படின்னு. இதை வேற எந்த ஆர்டிஸ்ட் பண்ண முடியும்? அப்படி நடிகை வேலு வரும் இல்லையா? அப்படி இருக்கிற ஒரு கதாபாத்திரத்தை ஒரு பெண் அப்போ தான் அப்கமிங் ஒரு எம்என் ராஜா அப்படி அடிச்சுக்கல. அதே உணர்வு தான் நான் இங்கே எல்லாத்தையுமே அந்த டிஸ்டன்ஸ், நீ பேர் அடிக்கிறப்ப இப்படி அடிச்சிரு, உதைக்கிறப்ப இப்படி உதைச்சிரு. இல்லைன்னா சார் இந்த கதையெல்லாம் சொல்கிறது இதெல்லாம் நத்திங் தான், ஃபார் ஆக்டிங் தான். ஆனால் நிஜமாக உதைச்சி விடாத. நான் சொல்கிறது நிஜமாக இல்லை, நிஜமாக கேமரா வெளியே வந்த பிறகு இதே மாதிரி திட்டிவிடாத. ஸோ இதுதான். ஆக நம்ம இது எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறோம், உடம்பு போட்டு பெயினாக ஏற்றிக்கிறோம், இப்போ சொகுசாக போய் நடிச்சுட்டு வந்துடலாமேன்னா அது இல்லை. ஏன்னா மக்களுக்கு இந்த படைப்பின் மூலமாக எனது அனுபவம் அல்லது எனது வயது, அது போக என் மகன் இயக்குனர், அப்போ அவர் தகுதியான ஒரு கதையை அவன்கிட்ட கொடுக்குற பொழுது மிகப்பெரிய ஒரு பாடமாக இருக்கும். நான் எத்தனையோ படங்களை கூட நடிக்கலாம், ஒரு சாட்டை தான், ஒரு அப்பா தான், ஒரு வினோதை சித்தன் தான், ஒரு ராஜாக்களி தான். அடுத்து எத்தனை கதைகள் எடுத்தால் கூட. ஆமாம், இது வந்து மாஸ் ஹீரோ, ஒரு 50 கோடி 30 கோடி ஹீரோ வாங்குற யாருமே கிடையாது. இந்த அத்தனை வெற்றிகளையும் சாட்டைகளும் சரி, அப்பாவும் சரி, நானும் எனது அன்பு தம்பி சமுத்திரக்கனி. ஸோ அந்த செட்டப், இந்த காம்பவுண்ட்ற பொழுது அதுக்கு தகுதியான கதை உள்ளே இருக்கும், அதை நம்பி தான் உள்ளே வர்றாங்க, அவங்க ஏமாறக்கூடாது. அப்போ வேறு யாராவது இந்த கதையை பண்ணியிருக்க முடியுமா சார், இதை வேறு யாராவது நீங்கள் நடிக்க வச்சுருக்கலாமேன்னு தம்பிக்கிட்ட கார்த்திகிட்ட கேள்வி வச்சுன்னா முடிய மாட்டான்.
இன்னொரு பக்கம் வினோத சித்தம் என்னோட ரொம்ப ஃபேவரட் சார். அப்பா ஷாட்டை எல்லாமே பிடிக்கும். பட் அதை தாண்டி வினோத சித்தம் எனக்கு ரொம்ப 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 ஃபேவரட்டான ஒரு ஃபிலிம். நான் நிறைய தடவை ரீவாச் பண்ணியிருக்கேன். மேபி அந்த காம்பினேஷன் ஹிட் ஆனதுனால மேபி கணியன் இருக்காரா சார் உள்ள, இல்லை மேபி அந்த திரும்ப கொண்டு நல்ல வர வார்த்தை. இந்த படத்துடைய தயாரிப்பாளர் அருமை தம்பி சுரேஷ் காமாட்சி மாநகரம் கொடுத்துட்டு பெரிய மாநாடை கொடுத்துட்டு பெரிய ப்ரொடியூசர்ல இன்னைக்கு. அப்புறம் ஸ்கிரிப்ட் சென்ஸ், அவரே ஒரு டைரக்டர் இல்லையா, ஒரு ஹீரோயினை மெயின் வச்சா மிக மிக அவசரம்னு ஒரு அற்புதமான ஒரு படைப்பை கொடுத்தாங்க. அப்போ அவர் ஒரு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்கிற பொழுது தம்பி என்கிட்ட பார்த்துச்சு, அண்ணே கஜாமஜான்னு ஒத்துக்காதீங்கண்ணே, வினோத சித்தம் உங்களை கொண்டு வந்து அப்படி உட்கார வச்சிருக்கு. தம்பி அமீர் அப்படி தான் சொல்லாப்புல, அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது. தம்பி அமீர் தம்பிராமையானுடைய கதாபாத்திரத்துக்கு அந்த வினோத சித்தத்தில் ஒரு நிகழ்ச்சியில் ஓப்பனாகவே பேசுகிறாப்புல, வாய்ப்பே கிடையாது அப்படின்னாப்புல. அப்போ எனது பசி தீனி எல்லாருமே இப்படி கொடுப்பாங்கன்னு நிறைய படங்கள் இந்த படத்திற்காக நான் வேண்டானே ஒதுக்கினேன். நிறைய கூட ஏன் அன்னைக்கு கூட ஒருத்தர் என்னாச்சு எஸ்பிபி சரண் கேட்டார், சமீபத்தில் உங்களை படத்துலேயே பார்க்க முடியல, எதுக்கு அந்த படங்களுக்கெல்லாம் பதில் இந்த ராஜா கிளியில் இருக்குது தம்பி. ஸோ அப்படின்னேன். அப்போ எனக்கு வந்து வினோத சித்தத்துக்கு பிறகு சுரேஷ் காமாட்சி பார்த்து ஒத்துக்கண்ணே, அடுத்து என்னென்ன ஐடியா வச்சுருக்கீங்கன்னு சொல்கிற பொழுது இப்படி தான் இப்படி ஒரு கதை உன்னிடம் எழுந்த கேள்வி எனக்கும் தோணியிருக்காதா தம்பி. ஸோ அதே மாதிரி எனக்கு எப்போ பார்த்தாலும் சமுத்திரக்கனி எனக்கு கதை பண்ணிக்கிட்டே கொண்டு வந்துக்கிட்டு இருக்க முடியுமா, கனி மேலே அங்கே சார் நான் ஒரு கதை பண்ணியிருக்கேன் தம்பி. மறுநாளே கேட்டாப்பில் ஒரே சிட்டிங் 2 hours அப்படியே படத்தை. அப்போ இந்த டைரக்ஷன் பண்ணுற பொழுது யார் முழு நீளம் நானே நடிக்கிறேன், அப்புறம் இந்த பிகினிங் டு எண்டு வரைக்கும் மேக்கப்பில் போடுற பொழுது அதர் செட்டப்லாம். அப்போ நானே எல்லாமே ரெடி பண்ணி பண்ணுற பொழுது கிட்டத்தட்ட 50-60 நாள் ஆகிடும் படம் முடிக்கிறதுக்கான விஷயம். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்ற பொழுது இவ்வளோ பெரிய கதை 4 மணி நேரம் 5 மணி நேரம் போட வேண்டிய கதையை இது எப்படின்னு படமாக போறீங்கன்னு கொஞ்சம் பயந்தாப்பில்ல. இல்லை தம்பி அவன் தான் கோ டைரக்டர் ஒர்க் பண்ண போகிறான், என் சன்னு தான் பண்ண போகிறான் தம்பி, அந்த பிரச்சனை ஒன்று கிடையாது, வீட்டுக்குள்ளே வச்சே இன்ஜெஸ்ட் பண்ணி ஃபுல்லாக ப்ரிப்பேர்டாக இருக்கான். என் லுக்கு வரைக்குமே அவன் அழகாக முழு விஷயத்தை அவன்கிட்ட கொடுத்துட்டேன். இந்த கேள்வி என்கிட்ட இருந்தது 4 மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 5 நிமிஷமாக கொடுத்துருக்கான். கிறிஸ்பா எதை விழாவாரியாக சொல்லலாம், எதை எக்ஸ்ட்ரா ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லலாம், எதை ஒரு மெலோ ட்ராமா பண்ணலாம், எதை ஷார்ட்ஸ் வயசு காமிச்சு அப்படி எஸ்கேப் ஆகி போகலாம், எதை மியூசிக்கலாக சொல்லலாம், எதை ஸ்லாப்ஸ்டிக்காக சொல்லலாம்ன்றதை தரம் பிரித்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொடுத்தா. எனக்கு அதில் நான் ஏற்கனவே இந்த கேரக்டர்ஸோட ஊர்ன காரணத்தினால எனக்கு ஒரு பெயின் இல்லை, கேரக்டரை ஏற்றுக்கிட்டது பெயினை ஒழிய மற்ற விஷயங்களெல்லாம் இவன் ஈஸி பண்ணி கொடுத்தான் தம்பி. ஸ்டார்டிங்கில் சொன்னது இந்த விஷயம் தானா, நீங்கள் லாஸ்ட் மினிட்ல ஒரு எனக்கே நடந்த ஆச்சரியம், நம்ம டேரக்டராக உள்ளே போனது, கோ டேரக்டராக நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே இருந்திருக்கீங்க. அது என்னன்னா நம்ம அப்பாவுக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்கு தான் போனோம். ஏன்னா அப்பா இடத்துல இப்போ நம்மளை தவிர்த்து வேறு யாரும் பர்ஃபெக்டாக அசிஸ்ட் பண்ணுவாங்கன்னா முடியாது. நம்ம ஏன்னா நம்மளோட அப்பா, நம்ம அப்பா எல்லாருக்குமே சைல்ட்ஹுட்லேயே அப்பா தான் ஹீரோ. ஸோ நம்ம அப்பா ஒரு இதில் வந்து சென்ட்ரலாக ஒரு கேரக்டர் பண்ணும்போது நம்ம அசிஸ்ட் பண்ணு தான் வந்தோம். ஸோ அந்த மாதிரி வந்தது தான். ஸோ அண்ட் தென் நான் வந்து இல்லைப்பா இது உங்களோட ப்ராடக்ட்டு, நீங்கள் இருங்கப்பா சம லைன்ப்பா இது அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் அப்பாவும் சுரேஷ் சாரும் சொல்லி சுரேஷ் சார் இல்லை நீ பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்து ஸ்க்ரீன் பிளேக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்க. ஸோ சில இதை வந்து ஆல்டர் பண்ணுறதுக்கு நான் அப்ரூவ் பண்ணி சில ஒத்துக்க மாட்டாங்கல்ல, நான் இது இல்லை இது எனக்கு இப்படி தான் வரணும்னு சொல்லிட்டு அந்த எதுவுமே இல்லாமல் அவங்க 2 பேரும் அவங்க அந்த இதுலேருந்து நம்மளை இது பண்ணும்போது நம்மளுக்கு ஓகே புஷ் பண்ணுறாங்க, மோட்டிவேட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஸோ அப்படி வந்தது தான் இது. ஓகே, ஸோ இதில் வந்து மியூசிக் அப்படின்ற நேமில் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு சார் எங்களுக்கு. ஸோ எப்படி திடீர்னு அந்த அவதாரம் ஒன்று? திடீர்னு அவதாரம் இல்லை கார்த்தி, நான் இயல்பில் நிறைய பேட்டிகள் சொல்லியிருப்பேன், பாடல் எழுதி இசைப்பதற்காக தான் வந்தேன். ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட எல்லா கருவிகளையுமே நான் இசைப்பேன். எனக்கு உள்ள விஷயம்னா எனக்கு கூச்ச சுபாவம், அதான் இவன்ட்ட போய் தொத்திக்கிருச்சு. இருக்கிற திறமையை இது நியாயம்தானா, இது உண்மைதானா, இது தகுதி உள்ளதானான்னே நானே எனக்கு சந்தேகம் வந்துடும். இருக்கும் திறமை இல்லை என்று வாழ்வது ரொம்ப பிரச்சனை கிடையாது, இல்லாத திறமை என்று இருக்குன்னு வாழ்வது தான் எங்கேயாவது போய் தெருமுக்குள்ளே போய் மண்டையில் போய் முட்டிடுவோம். ஒரு வரியில் முடிச்சிட்டீங்க சார் எல்லா ஹியூமன் லைஃபையுமே. காலம் கடந்தாவது இந்த திறமைக்கு ஒரு வெளிச்சம் வரும், எங்கேயாவது ஒரு கதவு திறக்கும், அதன் மூலமாக இது வந்து பூரணத்துவம் பெறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நம்மள்ட்ட இருந்தது. அப்போ அதற்கு நான் மட்டும் நினைத்தால் பத்தாது. அதை இந்த கதை ஏங்க நீங்கள் தான் இன்னொரு மியூசிக் டைரக்டர் கொடுத்துருக்கலாமே, இன்னொருத்தர் பாட்டு எழுத வச்சுருக்கலாமே. எஸ், மனநீதியிலையுமே எனக்கு இப்போ அன்னைக்கு இல்லாத இசை விஷயங்கள் இன்றைக்கி புதுசாக வந்துடல. அப்போ ஒரு சிநேகன், ஒரு இளைஞன், அந்த தம்பி வந்தான்னா நல்லா இருக்குமேன்னு அவருக்கா 3 பாட்டு எழுதுறதுக்கான மனநீதியில் கொடுத்தோம். அப்படி தான் ஒவ்வொரு சந்தர்ப்பத்துலையுமே. ஆனால் இது என்பது என்ன, முற்றிலும் இது வந்து கதையோட கமர்ஷியல்னு ஒரே ஒரு சாங் தானே ஒழிய, மற்றபடி தம்பி சொன்ன அந்த ஃபீல் குட் சாங்கெல்லாம் அது கதையோடு பிணைஞ்சு இருக்கக்கூடியது. சொன்ன மாதிரி 7 வருடங்களை நகர்த்தி ஒரு இடத்துக்கு கொண்டு வருது. அப்போ கிட்டத்தட்ட 30 நான் சொன்னேன் வேதத்திலேருந்து ஒரு விஷயம், ஒரு 20 காட்சியில் சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்தை நீங்கள் ஒரு சாங்கில் சொல்லிட முடியும் இல்லையா. அப்போ அது வந்து அந்த சாங்கில்னா நாட் ஃபார் மியூசிக், அதற்கான அழுத்தமான வரிகளும் வேணும். இந்த அழுத்தமான வரிகள் எழுதிட்டு தம்பிக்கிட்ட போட்டு காமிச்சிட்டு சுரேஷ் காமிச்சு, ஐயோ இந்த சாங் ஒரு மாதிரி பண்ணிருச்சுனே, ஆண்டவனே ஆண்டவனே நீ ஆல்பவன் இல்லையா,
கடவுளே நீ ப்ரெசன்ட் கிடையாதா, ஆண்டவன் தானா, நீ பாஸ்ட் தானா. அதான் அது ஒரு ஆடியன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவ்வளவு உயரத்துக்கு போன ஒரு மனிதன் இப்படி திறந்தால்னு கீழே விழுந்துட்டானே, ஐயோ நம்ம எதிர்க்க கூட இப்படி ஒரு விஷயம் வந்துடக்கூடாதேன்ற அந்த பரிதவிப்பில் ஒரு பார்வையாளனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அல்லது ஒரு டைரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த விஷன் அந்த சாங் முதல் ரசிகன் இந்த படத்தோட தயாரிப்பாளர் தான். ஆனால் ஒரு மாதிரியா பண்ணிருச்சுன்னு அப்படின்னு அப்படியே பார்த்தா ஷூட்டிங் போகிற பொழுது பழக்கற்பி ஐயா தான் அவர்கிட்ட காமிக்கிறேன். ஐயோ பெரிய வார்த்தை சொன்னார். கண்ணதாசனுக்கு பிறகு ரொம்ப எளிதாக புரியக்கூடிய வகையில் கருவிகள் டாமினேட் பண்ணாமல் பளிச்சுன்னு ரெண்டு முறை கேட்டுட்டு அவர் என்ன நாலேஜபிள் பர்சன் பழக்கற்பி ஐயா. அவர் இந்த ஸோ அப்போ இறையன் பையா பாடுறது கேட்டு நான் அவரே டியூனோடய பாடுறாரு. ஸோ இதுதான் அந்த 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 பாடலுக்கான இது. நான் எத்தனை வருடங்கள் ஆனாலும் ராஜா கிளி அப்படின்னா இப்போ தெரியாது, இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு தெரியும். இந்த ஆண்டவனே நீ ஆல்பவன் இல்லையா, கஷ்டங்களை தாண்ட வைத்தாய், கண்ணீரில் நீந்த வைத்தாய், கோடிகளையும் கொட்டி கொடுத்து கோமாளி ஆக்கி விட்டாய். அப்படியான இந்த வரிகள்லாம் வந்து அந்த அந்த விஷுவல்ஸோட இவன் பண்ணியிருக்கிற விஷுவல்ஸோட அது பிருந்தா மாஸ்டர் ஒரு 24 லொக்கேஷன் பார்த்துருந்தான் எங்கள் ஊர்லேயே. எங்கே நாங்கள் வந்து பிறந்தனோ அந்த ஊர் எனக்கு தெரியாத இடங்களையெல்லாம் ஏற்கனவே போய் பார்த்துட்டு பிருந்தா மாஸ்டர் வர்றாங்க. அவங்க ஆசையோடு உள்ளே வந்தாங்க. ஐ வெரி குட் டான்ஸர். ஓ ரமேஷ் சார் பையன் உமாவா, சரியான மேல் அண்ட் ஃபீமேல் டான்சர்ஸ் எல்லாம் அசிஸ்டன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்தாங்கன்னா சரக்குன்னு இந்த சாங்கை கேட்க வேண்டாம். தம்பி ரமேஷ் சார் சன் தானே, ஸோ ஹீரோ கம் டைரக்டர் நினச்சிட்டு வந்துட்டாங்க. ஓகே ஃப்ளோர் மூமெண்ட்லாம் இருக்கும் இன்னைக்கு. சாங் பாட்டோன்னே அப்போ சாங் முடிச்சுட்டு போகிறோன்னு சொன்னாங்க. மற்ற பெப்பி சாங் இவ்வளவு நாள் பண்ணிடலாம், இந்த மாதிரி சாங் எனக்கு கிடைக்கவே கிடைக்காது, ஒரு அற்புதமான சாங்கை கொடுத்துருக்கீங்கன்னு 24 லொக்கேஷன் டக்கு நடுத்து ஒவ்வொரு லிரிக்குக்கும் இதுதான் பிளேஸ்மெண்ட் பண்ணுறது ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்த காரணத்தினால மேடம் வந்து எங்கள் ஊர்லேயே இருந்து அழகாகுது. ஃப்ளோர் மூமெண்ட் போட்ட ஸ்டெப் இன்னொரு பாட்டு இருக்கு, சுகர் டேடி பாட்டு, அது சாண்டி டார்லிங்கே மிரன் டாப்ல அதெல்லாம் நொறுக்கி இருக்காங்க. அதான் நீங்கள் சொல்லி எனக்கு அந்த பக்கம் மாற்றி விட்டீங்க. எனக்கு இந்த நம்ம ட்ரெய்லரில் பார்த்தது உண்மைதானா, இவர் வேற ஏதோ பாட்டு சொல்லிட்டு இருக்காரு இந்த ஒன்று, அந்த மூமெண்ட்லாம் எப்படி சார்? அது வந்து நாங்கள் சாணி மாஸ்டர் தான். சாணி அந்த சாங் கேட்டோன்னே எனக்கு அண்ணன் மாதிரி, அப்பா வந்து சிம்பு சார் மாதிரி ஆட வைக்கலாம், ஏன்னா அப்பா ஒரு மாதிரி தானே ஆடிட்டு இருக்காரு, நம்ம டிஃப்ரெண்ட் டான்ஸாகவே ஃபுல்லாக ஆட வச்சிடலாம் அப்படின்னு சொல்லும் போது தான் சரி போயிட்டு பண்ணோம். ஒஸ்தியில் ஒரு மூவ் பண்ணிருப்பாரு. ஸோ அதுதான் நாங்கள் ஆக்சுவலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், அப்பா பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்பா பண்ணாரு. அது என்னடா அது இப்படின்னு சொல்லிட்டு ரிவர்ஸ் கொஞ்சம் பண்ணாரு, பண்ணிட்டு இப்படி போறாரு. இவரு தம்பி என்ன வெட்டிக்கிளி பறங்குது தாண்டி நான் பார்த்து தெரிஞ்சுட்டு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா டான்ஸ் அவங்க அசிஸ்டன்ட் இருக்காரு, மாஸ்டர் இருக்கிறாரு, நான் இருக்கேன், எல்லாம் நாங்க ட்ரை பண்றோம். அந்த மூவ்மெண்ட் வரல. எப்படி பண்றாரு, எங்க பண்றாருன்னு தெரியல. இங்கதான் இருக்காரு, அழுத்துறாரு, நான் அங்க போய் நிக்கிறாரு. பாக்கணும் எனக்கு வயர்ல வலிக்க ஆரம்பிச்சு சார், என்னால குனியவே முடியாது, என்ன பண்றாரு இவரு அப்படின்னு சொல்லிட்டு. அது அவசியமா இருக்கும், கியூட்டாவும் இருக்கணும், இதாவும் இருக்கணும். ஏன்னா ஒரு பொண்ணா கூப்பிடுறாரு, நீ வரலன்னா நான் வருவேன் அப்படின்னு சொல்றதுதான் அந்த மீனிங். அது பயங்கரமா பண்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லெக் மூவ்மெண்ட் என்னென்னமோ இஷ்டத்துக்கு பயங்கரமா பண்ணிட்டு இருந்தாரு. ரொம்ப கொஞ்சம் என்ன சொல்றது டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தோம், ஆனா பண்ணிட்டாரு சின்ன குழந்தை மாதிரி. சார் அப்போ இப்போ வர ஃபியூச்சர் படங்கள்ல கன்ஃபார்ம் ஒரு டான்ஸ் இருந்தாதான் இப்படி ஒரு என்ன சொல்றது அதீதமான சுகம் வர்ற பொழுது அதை அனுபவிக்கிறதுக்கு நீ பயப்படணும். கிடைச்சிருச்சேன்னு லபிச்சிடக்கூடாது. சூப்பராக சிக்கன்டா, மட்டன்டா, ஃப்ரைடா, ஊர்வடா, பரப்புனா எல்லாத்தையும் அடிச்சிட்டிங்கன்னா கதவை சாத்திட்டு ஐயோ வயிறு வலி, மெடிக்கல் ஷாப்பு செட் ஆகலையா, டாக்டரு இந்த டாக்டரும் செட்டலையா, ஆம்புலன்ஸ் வேணும், சிட்டி குத்திக்கிட்டு போன்ற ரேஞ்சுக்கு தான் மனிதனுடைய வாழ்க்கை. அது மாதிரி இப்படியெல்லாம் இப்படி இருந்தோமே அப்படின்னு காமிக்கணும்ல. அதுதான் சினிமாட்டிக்கான ஏரியா. அது கமர்ஷியலு. உங்களை மாதிரி பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த சாங் தான் ரொம்ப செம தீனியாக இருக்கும். நம்ம வீட்டில் ஒரு தாய் மாமா, நம்ம ஒரு சித்தப்பா இப்படி ரெக்க கட்டி ஆடுற பொழுது எப்படி இருக்கும், ஆஹா அப்படின்னு. ஆமாம், என்ன மாதிரியான காரணம் அத்தாடி என்னடா போ மாமா பேசிட்டு இருந்தா அப்புறம் மாதிரி ஆடிய போயா அப்படின்னாடி என்னடா அதுக்கு இல்லைடா ஒரு வாழ் சித்தப்பா மாமாக்கள் கொண்டாடும் வெற்றி. அதான் பூமர்ன்ற ஒரு விஷயத்துல இந்த பாட்டெல்லாம் கண்டிப்பா எல்லா சித்தப்பா மாமா 50 பேரும் போட்டு ஆடுங்க. சுகர் டேடின்னு பனியன் மட்டும் போட்டு ஆடிச்சு நொறுக்காரு. சுகர் டேடி ஆந்தம் அது. ஆமா ப்ரௌட் சுகர் டேடி நீங்களும் வர போறீங்க சார். அது சாண்டி வந்து என்னைய டாடி 2-3 பேர் தான் என்னை அப்பான்னு கூப்பிடுவாங்க. அதை வந்து தம்பி சாண்டி அவன் வந்து இந்த நேரத்தில் அது நம்ம மேலே எனக்கு வந்து இந்த ஆயிலை ஊற்றி விட்டாங்க. ஆயிலை ஊற்றிட்டு ஒரு மூமெண்ட்டு ஜஸ்ட் கால் போயிடும். அது ஒரு ஈஸி ஆயிலுக்காக. மறுபடியும் சேர்க்கணுமா இல்லையா, சரி சேர்க்கணும், ரைட்டு ஓகே ததானா கிழிஞ்சிடும். போன கால் திரும்பலை எப்படி இருந்துச்சுன்னா
ஒரு கால் இரு கால் வரலன்னா ஒரு கால் இரு காலும் கிழிஞ்சிடும். ஏடா இல்ல அப்படி ஸ்டெப் அதுக்காக சொல்றாரு. ஆயில் ஊத்தி பண்ண சொன்னாங்க. நான் ஃபர்ஸ்ட் ஆனால் நான் அவனுடைய சாந்தி வந்தான். இவன் மானிட்டில் உட்காந்து என்னப்பா தம்பி என்னடா அது புரியுறது ஓகேப்பா மறுபடியும் இல்லை நான் அதான் சொல்கிறேன் டாடி தம்பி கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு. அப்பா அவனுக்கு இருந்திருக்கு அப்பா அந்த ஃபிட்னஸ் இருக்குது இது பண்ண முடியும்ன்றது. அவன் என் மேலே இன்னும் கொஞ்சம் ஆயில ஊத்து அப்படின்னு இருக்காப்புல. நான் சொன்னேன் கிழிஞ்சினா எனக்கு ஒன்றும் இல்லைப்பா இன்னும் கொஞ்சம் நாள் இருந்தால் நல்லா ஆக்டிவாக இருந்தால் அவனுக்கு தான் ப்ளஸ். அவனே கிழிஞ்சாலும் பரவாயில்லன்னு முடிவு வந்துட்டானா பரவாயில்ல விடு அவன் பாதி போய்கிட்டு அப்படி சொல்லி ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் 2வது டேக் பண்ணாங்க அப்பா ஆயில் கேட்க ஆரம்பிச்சு என்ன ஆயில் ஊத்துறா அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இருந்துச்சு அதுல கோட் டான்ஸ்? இல்லையே என்னங்க நீங்க ரைட் ஹேண்ட்ன்றீங்க, உங்களுக்கு ஆயில் ஊத்தா போட்டுருக்கீங்க. அந்த மாதிரி இடத்துல தனியா அந்த இடத்துல அந்த மாதிரி சூழ்நிலையில் தனியா போயிடுவாரு நம்மள. ரைட் ஹேண்ட பியூரோக்குள்ள வச்சுட்டு போயிட்டாரு அந்த இடத்துல. அந்த புறத்துக்கு என்னது ராஜா வந்து சிச்சிங்களை கூட்டு போகிறான். அந்த மாதிரி அவங்க உள்ள போயிடுவாங்க. அவர்கள் அந்த புறத்தில் வச்சிருவாரு. அவர் அந்த புறம், நாங்க அதை தூரமா பார்த்ததுனால நாங்க நொந்த போறோம். அதை தூரமா ஆஹா அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டோம், அவ்வளவுதான். ஓகே, பட் நீங்க தான் கேட்டிருக்கீங்க ஆயில் ஊத்த சொல்லி பரவாயில்ல. இல்ல ப்ரோ, என்னன்னா அதான் சொல்றேன், நம்மளுக்கு ஒரு ட்ரீம் மாதிரி அப்பா பயங்கரமா ஆட வைக்கணும்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் பயங்கரமா இன்னும் ஆடுவாரு. பட் நம்மளுக்கு இதுவரையும் பார்த்ததோட அப்பா வேற மாதிரி காட்டணும், வேற மாதிரி காட்டுறது தானே. ஸோ அப்போ வந்து இந்த மாதிரியான திங்ஸ் பண்ணாதானே அசியம். ஒரு ரொமான்ஸ் பண்றாருன்னு இருக்கக்கூடாது, குழந்தைங்களுக்கான படமாவும் இருக்கும். குழந்தைங்க பார்க்கும்போது என்ஜாய் பண்ணணும்ல. ஸோ அதுக்கு இந்த மாதிரியான ஒரு வாவ் ஃபேக்டர் தான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கு பயங்கர எஃபர்ட் போட்டுருந்தாரு. ஏன்னா டார்ச்சர் பண்ணி தான் மிட் நைட்னா டேய் தூங்குற டைம்ல என்னடா பண்ணிட்டு இருக்கிறீங்க, தூங்குற டைம்னா ஆயில் ஊற்றி விட்டுட்டு இருந்தோம். அதுக்கு அந்த சிக்னேச்சர் மூமெண்ட் அதுக்கு பேர் நம்மளுக்கு தெரியாது. அந்த டெக்னிக்கல் 1 5 1 பண்ணி இன்னும் ஒரு 3வது பேசு. அப்போ 2:30 மணிக்கு நைட் மிட் நைட் பேக்கப் பண்ணுறோம்னா எல்லாம் முடிஞ்சு போச்சா கிளம்ப டேடி அந்த சிக்கனு ஏன்னா டேய் டோட்டலாக சார்ஜ் இறங்கிடுச்சா உங்கள் இது என்னடா அப்படின்ற மாதிரி. பட் ஆனால் டேக் அப்படி சங்கடப்படுறதுக்கான காரணம் வந்து பயம்தான். நாளைக்கு ஆடியன்ஸுக்கு வந்து அவங்கள திருப்திப்படுத்துறதுக்காக தான் பண்ணோம். யாரும் இந்த மாதிரி சாங் ஒன்று பண்ணுங்கன்னு கேட்க போகிறதில்ல இந்த கதை. ஆனால் இப்படியெல்லாம் இருந்த ஒரு மனிதன் தான் அப்படின்றது. அது வாண்டடா வைக்கல, ஃபர்ஸ்டா வைக்கல, நம்மளுக்கு ரெக்குவயர்மெண்டாவே இருந்தது. அந்த மூவிக்கு இப்படினா இருந்தா எப்படி இருப்பாரு. அந்த என் கூட நடிச்ச அந்த 2 பெண்களும் அழகா அற்புதமா பார்த்தோம் சார் இந்த கெமிஸ்ட்ரிய. பார்த்தோம் அந்த கெமிஸ்ட்ரிய அழகா இருக்கீங்க. இல்ல இந்த பாட்டு முடிஞ்சோன்னு ஒரு 3 F டக்குன்னு ஞாபகம். பாட்டு வந்து ஃபன் ஃபில்டா இருக்கும், ஃப்ரெஷ்ஷா இருக்கும், ஃப்ரீக் அவுட்டா இருக்கும். இது இல்ல நீங்க பாருங்க என்ன சொல்ல வராரு அப்படின்னு பயந்துட்டேன் சார் நான். குறும்பு கார்த்தி கிடையாது. இல்ல இல்ல ஏன்னா அந்த பாட்டு வந்து அவர் சொன்னாப்ல மயிரிழையில் இருக்கு மாதிரி இருக்கும். ஒரு விரசமாவும் இருந்துடக்கூடாது, எல்லா தரப்பு ஃபேமிலி ஆடியன்ஸே ரசிப்பாங்க தல, சிரிப்பாங்க தல, அதான் மேட்ரு. இப்ப எல்லாரும் சொல்லுவாங்கல்ல அந்த மீம் லாங்குவேஜ்ல டிஆர் சார் வந்து கேர்ள்ஸ் தொடாம நடிப்பாருன்னு. அந்த மாதிரி இதுல நீங்க ஹீரோயின் எப்படி ஃப்ளோர் மூமெண்ட் தாண்டி எப்படி அது தொடலைன்னா அவர் ஹீரோனா, தொட்டா தான் இந்த கதை. டிபெண்ட்ஸ் ஹீரோ, டிபெண்ட்ஸ் ஸ்கிரிப்ட். அதுதான் அங்க புடிச்சிட்டீங்க. ஓகே சார், நடந்த கதை இல்ல நடந்தது. சரி, ஏதாவது நீங்க ஒரு வைபா அதை ஒரு சாங் பாட முடியுமா சார்? நீங்க ஜாலியா ஏதாவது என்ன நீங்க தாளம் இங்க இருங்க 500 பாட்டு இருக்கு உள்ள, எந்த பாட்டு வேணும்? ஒரு டப்பா எடுங்கப்பா, ஒரு டப்பா விடுங்க. என் தம்பி கேமரா டப்பாவே தூக்குறான் பாருங்க. கேமராவே தூக்குறான் அவன். சின்ன முள்ளு பெரிய முள்ளு சின்ன முள்ளு பெரிய முள்ளு ரவுண்ட் தி கிளாக் மைண்ட் பிளாக் போடா அடையத்து நோண்டு கண்ணுக்குள்ள எத்த தண்டி கடப்பார போட்டு போல தெரியே பொழந்து எடுக்கிறியே. அட ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ண பேச நான் தந்தாக்க பேச மறுக்கிறியே பேஸ்டாவுக்கிறியே நதிதான் சா தக்கத்தேகம் நான் நீந்தினான் பாவமா நீ தக்க கோவமா சக்க 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 வேண்டாம் சாபமே கவ 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 முள்ளு சிங் சிங் பெரிய முள்ளு சம் சம் சின்ன முள்ளு சிங் சிங் பெரிய முள்ளு சம் சம் அரவுண்ட் தி கிளாக் மைண்ட் பிளாக் போடா சார். செம்மையா இருக்கு சார் சாங்கு. ஓடும் பாருங்க. நான் சிங் சிங் சங் சங்கு நானும் வந்து வைப் ஆயிட்டேன் இடையில. எப்போங்க ஒரு சார் செம்ம சாங் சார் இது. இல்ல ஆடியன்ஸே எல்லாருமே அந்த ஒரு ஃபீல் வந்துடும். சங் சங்க்லாம் உள்ள வந்துருவாங்க எல்லாரும். தெரிஞ்சு ரிலீஸ்க்கு 27க்கு அப்புறமா ஃபுல் மீம்ஸ் நீங்க தான் நினைக்கிறேன் சார். ட்ரெண்டிங் நீங்க தான் நினைக்கிறேன் அந்த பாட்டு.
ரீல் கேம்பெயின்லாம் ஆரம்பிச்சிட்டிங்களா? எல்லா கப்புள்ஸும் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களே. ஓகே சார். எப்படி சார் எந்த கணப்பொழுதில் தோன்றியது இந்த சிந்தனை? இது பிள்ளைங்களை சந்தோஷம். நம்ம பேசிக்கலி காமெடி ரைட்டர் இல்லையா? காமெடி என்பது மற்றவர்களை கிண்டல் பண்ணுவது, மற்றவர்களை கிண்டல் பண்ணி கிரிட்டிக் பண்ணுவது தான் ஹியூமர் இல்லையா? அப்போ நம்ம கிண்டலுக்கு ஆளாகாமல் இருக்கணும் அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு ஒரு மீட்டர் இருக்குது. அப்புறம் பிள்ளைங்கள், இப்போ எனக்கு எல்லா உறவுகளையும் நான் தாண்டி வந்திருக்கேன். மகன் என்ற உறவு இல்லையா, கணவன் என்ற உறவு, அப்பா என்ற உறவு, மாமனார் என்ற உறவு, இவ்வளோ உறவுகளை தாண்டி வருகிற பொழுது இவர்களுக்கெல்லாம் என்னென்ன தேவை, எந்தெந்த பருவத்துக்கெல்லாம் என்னென்ன தேவைன்றது ஓரளவு நம்மளுக்கு தெரியும் இல்லையா? இப்போ அவ்வளவு பேரையும் திருப்திப்படுத்த வேண்டியது, அது கவித்துவமாக கலைத்துவமாக திருப்திப்படுத்த வேண்டியது. இன்னும் நிறைய பேர் நான் வெற்றி பெற முடியலையே தவிச்சுக்கிட்டு இருக்கிற பொழுதுக்கு வெற்றி பெற வேண்டியதுக்கு தேவை வந்து வெறி சஸ்டெயின் பண்ணிக்கிட்டே இரு, உழைச்சிக்கிட்டே இரு, ஒரு நாள் வெற்றி உன்னை தேடும். வேகமாக வெற்றி அடைச்சு நீ எங்கே போகிற? உனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு இடத்த நீ அடையாமல் இந்த உலகம் உன்னை வெளியில் தூக்கிட்டு போகாது. உன்னை எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்தியே தீரும். உன்னுடைய விஷயம் என்பது களவாணித்தனம் இல்லை, ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறது இல்லை, உழைப்பது உழைப்பது உழைப்பது. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு ஆளை கொள்ளும் மனிதனை விட ஒரு நாளை கொள்ளும் மனிதன் கொடுமையானவன். இந்த நாள் என்பது ஒன்று கார்த்திகை பயனாகணும், இல்லை இந்த நாள் என்பது எனக்கு பயனாகணும், இல்லை இந்த நாள் என்பது சமுதாயத்துக்கு பயனாகணும். ஸோ இது ஒரு நாளை பயன்படுத்துவதற்கு என்ன பயன்படுத்துறது? என்ன நாளே பக்கம் வா, அம்மா வா, ஆசை முத்தம் தான், அதல்ல, உழைப்பது. எழுது, வண்ணம் தீட்டு, ஓடு, உழைச்சிக்கிட்டார். ஒரு 4 பேர் கூப்பிடு, உனக்கு என்னடா மனப்பிரச்சனை, இது இப்படி பண்ணிக்க. ஒருத்தர் அருவாளை தூக்கிட்டு ஓடுறானா, 2 நிமிஷம் விடுறா, அருவாளை வீடா, அருவாளை வா, என்ன யாரப்பா விட்ட போகிறேன், நான் வந்தான் தாங்கவே முடியலை. அப்போது அருவாளை தூக்கி போட்டு போகும், அது ஒரு சர்வீஸ் தானே. ஒவ்வொரு மனிதனுக்கு காசை கையில் மாற்றி விடுறது மட்டும்தான் உதவி இல்லை, மனசை பகிர்ந்து கொள்வதும் அனுபவத்தை பகிர்ந்து கொள்வதும் கொலை செய்ய துடிப்பவனை அப்படியே கோபத்தை குறைப்பதும் ஒரு பெண் மீது சபலத்தோடு இருக்கக்கூடிய சண்டாளனை அப்படியே திசை திருப்பி நல்வழிப்படுத்துவதும் எல்லாமே சர்வீஸ். இப்போ எனக்கு என்ன, இவ்வளவு அனுபவத்தை அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கும் அல்லது எனது வயசு விட்டவர்களுக்கும் மிடிலே எல்லாருக்குமான ஒரு மிகப்பெரிய ஒரு படிப்பினை ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டாக கொடுக்கணும். உட்கார வச்சு நம்ம புத்தி சொன்னோம்னா ஓங்கி குத்தி விட்டு 9 கிலோமீட்டர் ஓடி போயிடுவாங்க. அப்போ அதை என்ன சொல்கிறது, அதை ஒரு விதமாக கமர்ஷியல் சொல்கிறோம்ல, அதற்கு இந்த சாங் என்பது முக்கியமான தேவை. அந்த இடத்த கரெக்டாக சாண்டி மாஸ்டரும் தம்பி கரெக்டாக எடுத்துக்கிட்டாங்க. எனக்கு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆகிடுச்சு. ஃபுல் வீடியோ எப்போ விட போகிறீங்க? இன்னும் 2 டேஸில் விட்டுருவீங்க. எனக்கு அதை பார்க்கணும். சிங். ஸோ ரிலீஸ்க்கு இன்னும் ஒரு சில நாட்கள் இருக்குது. நீங்கள் டு த ஆடியன்ஸ் என்ன விஷயத்தை எதிர்பார்த்து இந்த படத்துக்கு வரணுன்றதை மட்டும் சொல்லிட்டீங்கன்னா. ராஜா கிளி டிசம்பர் 27 ரிலீஸ் ஆகுது. ஒரு ஹியூமன் எமோஷன்ஸ் நம்மளுக்கு மெயினு. அண்ட் அட் த எண்ட் ஆஃப் த டே ஃபேமிலி மேட்டர்ஸ். ஃபேமிலி தான் நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. நான் தப்பு ஒரு தடவை பண்ணால் தப்பு, தொடர்ந்து பண்ணால் தான் திமிரு. தப்பு பண்ணும்போது நம்ம தட்டி கொடுத்தோன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரும் பையனாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், குழந்தைங்களாக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்கும். அண்ட் இன்னொன்று, இந்த உலகத்தில் நம்ம தான் இல்லை, நமக்கு மேலே ஒருத்தர் இருப்பான், அவனுக்கு மேலே இன்னொருத்தர் இருப்பான், அவனுக்கு மேலே இன்னொருத்தர் இருப்பான். ஸோ அது செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணுறதுக்கான ஒரு இது இருக்கும். அண்ட் எமோஷனலாக எல்லாருமே கனெக்ட் ஆவாங்க. ஸோ இன்னொன்று, ஒரு அப்பா பையனுக்கு எப்படி ரிலேஷன்ஷிப் இருக்கணும்னு சொல்லி அதுவுமே நம்ம காட்டியிருக்கிறோம். ஓகே, ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஹியூமன் வேல்யூஸ் சொல்லி ஒரு படங்கள் பார்த்து. ஸோ அப்படி இந்த வருஷத்தில் இந்த படம் பூர்த்தி செய்யும் அப்படின்றது நீங்கள் சொன்னதுலேயே தெரிஞ்சிருச்சு. ஸோ ஒட்டுமொத்த எஸ்எஸ் மியூசிக் டீம் சார்பாக வாழ்த்துக்கள். வரக்கூடிய 27ஆம் தேதி ராஜா கிளி அற்புதமான தியேட்டர்களில் ரிலீஸ் ஆக போகுது. ஒரு இரத்த கண்ணீர் படத்தை பார்த்த பொழுது அந்த காலத்தில் எப்படி அதை இதயத்தின் அடித்தளத்தில் வச்சு கொண்டாடினாங்களோ, ஒரு கதாபாத்திரம் நின்னதோ, அதை போல் அதனுடைய வேறு ஒரு வருஷன் தான் ராஜா கிளி. அங்கேயும் ஒரு பெண் சம்மந்தப்பட்டதான், இங்கேயும் ஒரு பெண் சம்மந்தப்பட்டதான். உயர்ந்த மனிதர்கள் உயர்ந்து விட்டோம் என்று கொஞ்சம் அஜாக்கிரதையாக இருக்கவே கூடாது. இன்னும் அதிகமாக நீ உழைக்கணும். நல்லது கெட்டது, நல்லவர் யார் கெட்டவர் யார் தெரிஞ்சிடும். இந்த படத்தை பார்க்குற பொழுது தற்காப்பு தெரியும். ஒவ்வொரு மனைவியும் உயர்ந்து புகழோடு இருக்கக்கூடிய கணவனை பாதுகாத்துக்குவாங்க. ஒவ்வொரு உயர்ந்த புகழ் கொண்ட ஒரு மனிதனும் இந்த மனைவி நம்ம மீது எவ்வளவு, மனைவி தான் குடும்பம்தான், குடும்பத்தை நம்ம கோட்டை விட்டுட்டோம்னா கோட்டையை பிடிச்சி கூட யூஸ் இல்லை. ஸோ இந்த குடும்பம் என்ற ஒரு அமைப்புக்காக தான் இந்த படம். ஸோ ஒட்டுமொத்தம் அறிந்தோ அறியாமலோ ஒரு தவறான வளையத்துக்குள்ள கூட நம்ம இப்போ சிக்கிக்கிட்டு இருப்போம். இந்த படத்தை பார்த்தா அந்த சிக்கலில் கரெக்டாக நையாண்டி கொஞ்சம் அப்படி கலந்து ஓடி வந்துடலாம். மிகப்பெரிய ஒரு தற்காப்புக்கான ஒரு படம். கண்ணதாசன் அடிக்கடி சொல்லுவாங்க, ஒருவன் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒட்டுமொத்த தகுதி எனக்கு மட்டுமே இருக்குது. ஏனென்றால் ஒரு மனிதன் எப்படியெல்லாம் வாழக்கூடாதோ அப்படி நான் வாழ்ந்தேன் அப்படின்பார். அதை போல தான் இந்த ஒரு அற்புதமான ஒரு தொழிலதிபர் நிறைய உயர்ந்த மனிதர்களுக்கும் வளரும் பிள்ளைகளுக்கும் மிகப்பெரிய ஒரு பாடம் எடுத்து அந்த வாழ்க்கையை அர்ப்பணித்து சேர்த்துருக்காரு. அவருடைய வாழ்க்கை தான் இது.
இந்த படத்தை பார்க்கிற பொழுது அந்த மனிதனை நீங்கள் கரம் கொண்டு தொழுக தோணும். அந்த ஆத்மா என்னை சந்தோஷப்படுத்த நம்புகிறேன். ராஜாக்களி 27 எல்லா தியேட்டரும் பறக்க காத்திருக்குது. பறக்கும் அந்த ராஜாக்களியை நீங்கள் பண்போடு அணைங்க. சிறப்பு. அதாவது இந்த படத்தை பற்றி ஒரு சின்ன ஷார்ட்டாக சொல்லணும்னா, வீழ்ந்து வாழ்ந்தவங்களுடைய படங்கள் நிறைய வந்திருக்கும். ஆனால் வாழ்ந்து வீழ்ந்தவருடைய ஒரு கதை இந்த படம். இந்த படம் மாதிரி எடுக்கிறதுக்கு அன்பு அண்ணன் சுரேஷ் காமாட்சி மாதிரி ஒரு தயாரிப்பாளர்கள் தான், நல்ல உள்ளம் கொண்ட தயாரிப்பாளர். நல்ல படைப்பாக வந்திருக்கு. தீபாக்கா, அருள்தாஸ் அண்ணன், ஆடுகளம் நரேன் சார், என் டார்லிங் பிரவீன், அண்ணனுடைய ஃபைனான்ஸ் சிங்கர் கிறிஷ். ஸோ இது மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட்டு ரொம்ப சிரத்தை எடுத்து இந்த படத்தை உருவாக்கியிருக்கிறோம். ஆகா ஓஹோ அப்படின்னு நினச்சலாம் இல்லை. நீங்கள் எளிமையாக வாங்க, இன்பமாக வீட்டுக்கு போங்க. யதார்த்தமான படம், மக்களுடைய வாழ்வியலை வெளிப்படுத்தக்கூடிய படம். அதுலேருந்து ஏதோ ஒரு விஷயத்த கண்டிப்பாக கற்றுக்கலாம், ஜாலியாகவும் இருக்கலாம். அதனால் ஆல்வேஸ் வெல்கம். டிசம்பர் 27 முதல் திரையரங்குகளில். SVC மற்றும் ஆதித்யாரம் மூவிஸ் தயாரிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல் உலகமெங்கும். Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.